ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்ட புதிய திட்ட அறிவிப்புகளை பார்க்கலாம். வெளியிட்ட முக்கிய 9 முன்னெடுப்புகள் என்னென்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச பேருந்து பயணமானது மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு இலவச பயணம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான விடுதி 22 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மாதவரத்தில் கட்டப்பட உள்ளது. பதிவு செய்யப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களின் கல்லூரி பயிலும் பிள்ளைகளுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான திறன் பயிற்சி திட்டம். 2ஆம் உலகப் போரின் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பங்களுக்கான ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு ஓட்டுநர் பள்ளி நிறுவப்படும். 2 பிராந்திய ஓட்டுநர் அகாடமிகள் மற்றும் ஒரு மாநில அளவிலான ஓட்டுநர் அகாடமி தொடங்கப்படும். இவ்வாறு 9 முக்கிய முன்னெடுப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக சுதந்திர தினத்தில் வழங்கப்பட்ட முக்கியமான 3 விருதுகள் யார் யாருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் KM காதர் மொஹிதீன் தைசால் அவர்களுக்கு தமிழர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது இஸ்ரோ தலைவர் V நாராயணன் அவர்களுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக துணிச்சல் மற்றும் துணிவான நடத்தைக்கான விருது துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 79வது சுதந்திர தின சிறப்பம்சம், அதாவது மோடி 12வது முறையாக செங்கோட்டையில் இந்த தடவை உரையாற்றியிருக்காங்க. அவங்க உரையாற்றினதோட முக்கிய கருத்துரை என்னென்னா நயா பாரத். நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை. அடுத்தது 78வது சுதந்திர தின உரையின் போது அவருடைய உரையுடைய நிமிடம் 98 நிமிட சாதனை இருந்தது. அதை தானே முறியடித்து இந்த தடவை 103 நிமிடங்கள் நீடித்த ஒரு உரையை வழங்கியிருக்கார். இதுவரைக்கும் உள்ள பிரதமர்கள் நம்ம சுதந்திர தின விழாவில் வழங்கிய இந்த உரையில் நீண்ட உரை இதுவரைக்கும் உள்ளது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்டாப் SJ-A1 செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் 2ஆம் தலைமுறை நுட்பத்திலான A1 செயற்கைக்கோளானது ஐரோப்பாவின் கௌரக எனும் இடத்தில் உள்ள விண்வெளி நிலையத்தில் இருந்து ஆரியன் 62 ஏவுகலம் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இது 2ஆம் தலைமுறை நுட்பத்திலான எய்மெட்ஸ்டாட் துருவ அமைப்பின் கீழான முதல் செயற்கைக்கோள் ஆகும். இந்த செயற்கைக்கோளானது உயர் தெளிவுத்திறன் கொண்ட வானிலை மற்றும் வளிமண்டல தரவுகளை சேகரிக்க கோப்பர்நிக்கஸ் சென்டினல்-5 கலத்துடன் சேர்த்து 6 மேம்பட்ட கருவிகளை கொண்டுள்ளது. இது தீவிர வானிலை நிகழ்வுகளுக்கான குறுகிய மற்றும் நடுத்தர கால முன்னறிவிப்புகளையும் முன் எச்சரிக்கைகளையும் மேம்படுத்தும். இந்த செயற்கைக்கோள் பூமியை தினமும் 14 முறை சுற்றி பருவநிலை நடவடிக்கை மற்றும் காற்றின் தர கண்காணிப்பை ஆதரிக்க உலகளாவிய தகவல்களை வழங்கும். இது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு இதில் கேள்விகள் கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் TNPSC எக்ஸாம்ஸ் அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, அவங்களும் லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த கண்டென்ட் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுனாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தர முடியும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த
இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுடைய பிடிஎஃப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.